श्रीशैलदासार्य कृपार्थमन्त्रम् श्रीदेवनाथार्य दयैकपात्रम् वेदार्थविज्ञं सुगुणाभिरामम् नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतातयार्य महादेशिकाय नमः। हरे स्वामी। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। குருபரம்பராயே நாளைக்கு தனுர்மாசம் ஆரம்பம். இந்த தனுர்மாசத்துல திருவாராதனம் பண்றதுன்றது ரொம்ப 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 வசந்தது. ஏன்னா பிராம முகூர்த்தத்துல எழுந்துட்டு திருவாராதனம் பண்ணினாக்கா ஒரு நாள் பண்ணினோம்னா கூட 12 வருஷம் திருவாராதனம் பண்ணின பலன் கிடைக்கிறதா அப்படின்னு திருக்குழந்தை ஆண்டவன் உபன்யாசத்துல சாதித்திருக்கேன். அவ்வளவு வசந்த ஆராதனம், வசந்த காலம் பிராம முகூர்த்தம். அதுலயும் இந்த சாப மாசம் தனுர் மாசம் இது இன்னும் விசேஷமானது, மனசு சுத்தப்படுத்தக்கூடியது. அந்த காலத்துல எந்த விரதத்தை அனுஷ்டிச்சாலும் ரொம்ப வசந்த பலனை கொடுக்கக்கூடியது. அதனால தனுர் மாசத்துல விரதங்களை அனுஷ்டிப்பதுன்றது ரொம்பவும் சிரேஷ்டமானதுன்றதுனால்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரங்களை பாடி தன்னுடைய தோழிகளோட கோபிகாஸ்திரிகளோட கூட இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார். அவ்வளவு உகந்த விரதம், நிறைய பலனை கொடுக்கக்கூடியது. அத மாதிரி இந்த மாசத்துல எதை பண்ணினாலும் எல்லாம் பகவத் விஷயம் தானே, பெருமாளுடைய சம்பந்தமான விஷயமாவே எல்லாம் இருக்கு. அத எதை சேவிச்சாலும் விசேஷமானது. அதுல ஸ்ரீ தேசியனுடைய ஸ்ரீ சூக்திகள் இவைகள்லாம் நமக்கு மந்திரம் போல. மந்திரம்னா என்ன அர்த்தம்? மனநாது திராயத்தை, அதை நினைக்கிறதுனால மந்திரமானது நம்மளை ரட்சிக்கும். அதனால மந்திரம்னு பேர் இருக்கு. தேசிகன் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கூட நம்மளை ரட்சிக்கிறது. எப்படி எல்லாம் ரட்சிக்கும்னாக்கா நமக்கு எது எது தேவையோ அதை மாதிரி ரட்சிக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்தை பத்தி சொல்லும் பொழுது கல்ப வருஷத்தை காட்டிலும் ஸ்ரீமத் ராமாயணம் வசத்தியம். கல்ப வருஷம் நம்ம எதை ஆசைப்பட்டாலும் கொடுக்குமா, ஆனா ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு எது ஹிதமோ அதை ஒன்றியே கொடுக்கும் அப்படின்னுவா. அந்த மாதிரி தேசிகன் ஸ்ரீசூக்திகள்லாம் நமக்கு எது தேவையோ எது நமக்கு நல்லதோ அதையே அனுகிரகிக்கும் தேசிகன் ஸ்தோத்திரங்கள். காரணம் என்ன அப்படின்னாக்கா பரம வைராக்கிய நிஷ்டராகவும் ஞான நிஷ்டராகவும் இருந்து கொண்டு பெருமாளை தவிர்த்து வேற யாரையும் அவர் பாடமாட்டேன்ட்டார். பெருமாளை பாடினார், ஆச்சாரியர்கள எம்பெருமானான பாடினார், ஆச்சாரிய பரம்பரையை பாடினார். மத்தப்படி மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் அப்படின்னுட்டு தேசிகன் அந்த மாதிரி எழுந்துருள் இருந்துட்டார். அதனால அவருக்கு முழுக்க 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 கிருஷ்ணே நிவேசித்ததியோ வயமேவ நான்யே அப்படின்னு தன்னை கொண்டாடிக்கிறார் சுவாமி. காவியேஷு கோமளதியோ வயமேவ நான்யே, தர்க்கேஷு கர்க்கஷதியோ வயமேவ நான்யே, தந்திரேஷு நிச்சிததியோ வயமேவ நான்யே, கிருஷ்ணே நிவேசித்ததியோ வயமேவ நான்யே அப்படின்னு சாதிக்கிறார். காவியங்கள்லாம் ரொம்ப மிருதுவா இருக்கும், இனிமையா இருக்கும், மென்மையானது. அந்த மென்மையான புத்தி எனக்கு இருக்கு காவிய ஞானத்துல. ஆனா தர்க்கேஷு கர்க்கசதியாக தர்க்கம் பண்றதுன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, அப்படி நான் சண்டை போடுவேன், வாதம் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு ஞானம் இருக்கு. தந்திரேஷு நிஷ்டிதியோ வயமேவ நான்யே. தந்திரேஷுனாக்கா ரெண்டு அர்த்தம் பண்றா. சாஸ்திரங்கள் ஒரு அர்த்தம், அல்லது பகவத் சாஸ்திரம் ஒரு அர்த்தம், அல்லது மீமாம்சா சாஸ்திரம். சாஸ்திரங்கள்ன்றதுல மீமாம்சா சாஸ்திரம் அடங்கிடும். பகவத் தந்திரம் ரகசிய தந்திரங்கள் பேரு. அவைகள்ல நிச்சிததியம் நிச்சித ஞானம் அவருக்கு இருக்கு. கடைசியில சாதிக்கிற கிருஷ்ணே நிவேசிததியா, கிருஷ்ணனை தவிர்த்து வேற யாரையும் பாட மாட்டேன், அதாவது பெருமாளை தவிர்த்து வேற யாரையுமே நினைக்க மாட்டேன்.
அந்த மாதிரி வைராகிய நிதியாக சுவாமி எழுந்தருளியிருந்தார். அந்த சுவாமிக்கு வித்யாரண்யர் அப்படிங்கிறவர், அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபிச்சவர் அவர்தான். பரமசிரேஷ்டர், உத்தமமானவர். அவர் வேத பாஷ்யம் பண்ணவர் சொல்றார். அவரே தன்னை சொல்லிக்கிற ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லிக்கிற. அவ அண்ணா தம்பி 2 பேரும் சொல்றா, இல்ல இவரே அவர் அவரே இவன் அப்படின்னு சொல்றா. சாயன மாதவாச்சாரியர், சாயனாச்சாரியர், வித்யாரண்யர் சொல்றா. எப்படியா இருந்தாலும் சரி, அந்த வித்யாரண்யன்றவர் ரொம்ப உசந்த பண்டிதர், அத்வைத்தியவர். ஆனால் பரம பக்தி ஞானிகளிடத்துல, தேசிகன் மாதிரி இருக்கிற ஞானிகளிடத்துல ரொம்ப பக்தி அவருக்கு. மேற்பாக்கம் சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சார். காஞ்சிபுரம் தேசிகன் திருநக்ஷத்திரம் புரட்டா சிரவணம் அப்போ 100 மண்டபத்துல ஒரு உபன்யாசம் நடந்தது. அதுல மேற்பாக்கம் சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சார். ஒருத்தரை புகழறதுங்கிறது எப்படி எப்படி மனுஷாகிட்டே இருந்து வரணும் தெரியுமா அப்படின்றத சொன்னார். சமகாலத்தவர்களால புகழப்பட வேண்டும். சதித்தாள் தன்னுடைய ஒரே காலத்தில் இருக்கிறவாளால புகழப்பட வேண்டும். இது ஒண்ணு. அத மாதிரி அந்நிய சம்பிரதாயத்துக்காரால புகழப்பட வேண்டும். 2. 3வது பரம துவேஷிகளாலையும் இது பண்ணப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் அப்படின்னு சாதிச்சார். இப்போ துவேஷின்னாக்க அப்பைய தீட்சிதர் பெரிய பண்டிதர். ஆனா தேசிகன் கிட்ட அவ்வளவு பக்தி அவருக்கு இருந்தது. அவர் சைவ பக்ஷபாதி, சைவபக்ஷ ஸ்மார்த்தரையை தவிர்த்து சைவ பக்ஷபாதி. அப்படிப்பட்டவர் அவர் என்ன பண்றாருனாக்கா, நம்ம வைஷ்ணவர்களின் விரோதமாகவே நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் ஸ்ரீகண்ட பாஷ்யம்னு ஒண்ணு தானே எழுதி வேற ஒருத்தர் எழுதினதா அவர் எழுதி பண்ணிட்டார். அத மாதிரி சொல்லுவாரு. அதனால அந்த மாதிரி அவ்வளவு தீவிரவாதி அவர். அப்படிப்பட்டவர் தேசியனுடைய ஸ்ரீசூக்திகளுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணினவர். யாதவ பிரியத்துக்கு அவருடைய வியாக்கியானத்தை காட்டிலும் வசந்த வியாக்கியானம் கிடையவே கிடையாது. அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் யாரும் பண்ணல. அப்படிப்பட்ட வியாக்கியானம் அவர் பண்ணிட்டு போயிட்டார். அவரே சொல்ற ஆரம்பத்துல, இத்தம் விசிந்தியா சர்வத்திர பாவா சந்தி பதே பதே கவிதார்த்திக சிம்மஸ்ய காவியேஷு லலிதேஷ்வபி. லலிதமான காவியங்கள்ல கூட கவிதார்த்திக சிம்மமான தேசிகனுடைய லலிதமான காவியங்கள் ரொம்ப மென்மையா இருக்கும். சாதாரணமான விஷயங்கள் ஆச்சுப்போம். ஆனா அதுல பாவா சந்தி பதே பதே அங்கங்க கொட்டி கிடக்கிறது தத்துவங்கள், பாவங்கள், அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் சொல்றாரு. அவ்வளவு கொண்டாடுறவர். அப்படிப்பட்ட ஒரு பாண்டித்யம். அதே மாதிரி தொட்டையாச்சாரியர், அவர் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட மகான் தேசியன் விட்டு அவ்வளவு பிரதிபத்தியோட வைபவ பிரகாசிகள்லாம் எழுதியிருக்கார். அது எவ்வளவு வசந்த கருத்தம். இது ஒரு விஷயம். 3வது வித்யாரண்யன்றவர் சதீர்த்தம், சமகாலத்துல இருந்தவர். சமகாலத்துல இருந்ததுனால அவர் என்ன பண்ண, இந்த சம்மானம் பண்றதுன்றதெல்லாம் இல்ல, வேற ஒரு காரியம் பண்றார். அவர் சர்வதர்சன சங்கிரகம்னு ஒரு இது எழுதினார். சர்வதர்சன சங்கிரகம் ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல நம்ம விசிஷ்டாத்வைத தரிசனத்தை அவர் அதை எழுதியிருக்கார். ராமானுஜ தரிசனம். அந்த ராமானுஜ தரிசனத்தை எழுதிச்ச அதுக்கு பிரமாணமா எடுக்கணும் இல்லையோ, அதுல தத்துவ ஸ்லோகங்களை தான் உதாரிச்சிருக்க. சமகாலத்தவர், சமகாலத்துல இருந்த தேசிகன் சாதிச்சத பிரமாணமா எடுக்கிறார். தேசிகன் அப்படிப்பட்டவர், அத்வைதிகளை அப்படி கண்டனம் பண்ற மகான். ஆனாலும் கூட அவரை இவர் கௌரவிக்கிறார், இந்த ஸ்லோகங்கள்ல பிரமாணமா காமிக்கிறார். அதே மாதிரி அக்ஷோபியமணிகளுக்கும் வித்யாரண்யருக்கும் வாதம் வந்தப்போ இவர் மத்தியஸ்தரா இருந்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டார், அசினா தத்துவம் அசினான்னு சொல்லி இந்த அக்ஷோபியமணியான ஒரு சிம்மம் இந்த யானையை அடிச்சு போட்டுட்டோம்.
அப்படின்னு சொல்ற வித்யாரண்யன்கிறத அவ்வளவு தூரம் ஜெயிச்சது அக்ஷோபியமணின்னுட்டு சுவாமி சாதிச்சிருக்க, மத்தியஸ்தரா இருந்திருக்க, நடுவரா இருந்திருக்கு. அப்படியும் சுவாமி தேசிகனு அவர்லாம் கஷ்டப்படுறவராச்சே, இவர் கஷ்டப்படக்கூடாது, பண்டிதாள்லாம் அப்படிதான் அல்லாடின்னு இருந்தா, அவருக்கு நம்மளால வந்து ஏதாவது பண்ணணும், அதுக்கோசரம் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வாங்கோ, தேவர் எழுந்துடணும், உமக்கு எல்லாம் பண்றோம்னுட்டு பிரார்த்திக்கிற. அதுக்கு ஒரு ஸ்லோகம் எழுதி அமைச்சார், க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலான்னுட்டு. ஆனால் திரும்பவும் அவர் வந்து கேட்டார், வாரும் வாரும்னுட்டு. அதன் பிறகுதான் 5 ஸ்லோகம் சிலக்கியமநலம் பவயத்தில் ஆரம்பிச்சு நாஸ்தி பித்ரார்த்திதம் கிஞ்சித் ஸ்லோக பர்யந்தம் 5 ஸ்லோகம் எழுதி அமைச்சார் சுவாமி தேசிகன். அதனால வைராக்கிய பஞ்சகம்னு ஆயிடுச்சு. ஆனால் 6 ஸ்லோகங்கள் இந்த முதல் ஸ்லோகத்தோட சேர்த்து 6 ஸ்லோகமா சேவிக்கிறது. இதுதான் பத்ததியா வச்சுருக்கா ஆச்சாரியா. இதுல வந்து தேசிகன் தன்னுடைய உஞ்சவர்த்தி, இந்த உஞ்சவர்த்தி தர்மம்ன்றது 2 பேருக்கு பிரதானம், பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும். பிரம்மச்சாரிக்கு என்ன அப்படின்னாக்க, அவன் வந்து இத மாதிரி பௌதி பிக்ஷாந்தேன்னு கேட்டு போடுறத சாப்பிடணும். சன்னியாசியும் அவன் மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடணும், பௌதி பிக்ஷாந்தேகின்னு தான் கேட்கணும். இவ 2 பேருக்கு தான் அது விகிதம். கிரகஸ்த தர்மம்ன்றது அவ இருந்து இருக்கலாம் நிம்மதியா, ஆனாலும் கூட அதை கூட அவ ஒத்துக்கல. நம்ம தேசிகன் முதலான ஆண்கள்லாம் சுவாமி என்ன பண்ணாருன்னா முஞ்சவர்த்தி பண்ணியேதான் தன்னுடைய ஜீவனம் கொண்டாடினார். அது கூட ஒரு கிரமம் இருக்கு. கார்த்தால பெருமாள் அபிகமனம் ஆயிடணும், அனுஷ்டானம்லாம் முடிஞ்சிட்டும் அபிகமனம் முடிஞ்சிட்டும் அதன் பிறகு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போகணும். பாத்திரத்தை எடுத்துட்டு அருளி செயலோ அல்லது ஸ்தோத்திரங்களோ இத மாதிரி எதையாவது சேவிச்சுட்டே வீதியில எழுந்துடணும். யாராத்து வாசல்லையும் நிற்க கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அவ பாட்டுக்கு வரணும். அந்த அந்தந்த திருமாளிகள் இருக்கிற கிரகஸ்தர்கள் ஸ்திரீகள் அவ எல்லாரும் என்ன பண்ணுவான்னாக்கா, தன்னால ஆனது அதை சமர்ப்பிப்பா, சமர்ப்பிச்சு சேவிச்சுடுவா. இது உஞ்சவர்த்தி தர்மம். அதுல இவ பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவ பாட்டுக்கு வீதியில போகணும். அத மாதிரி பண்ணணும். அன்னைக்கு இவ்வளவு தேவை, இது போரும் பெருமாளுக்கு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா போரும், திரும்பிடணும்வா. எவ்வளவு வருதோ லாபம்னு போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிக்ஷாச்சரியம் இது உஞ்சவர்த்தி தர்மம். இந்த உஞ்சவர்த்தி தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுன்றது கிரகஸ்தனுக்கு இல்லதான். ஆனாலும் கூட அதையே ஏத்துண்டா. ஏன் அந்த மாதிரி ஏத்துக்கணும் அப்படின்னாக்க, பிராமணனுக்கு நாளைக்குன்னு ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாது. இன்னைக்கு என்ன அதை பார்க்கலாம், இன்னைக்கு என்னன்னு பார்த்துட்டா போறோம். நாளைக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. நாளைக்குன்னு ஒண்ணு எதிர்பார்க்க கூடாது, எல்லாம் இன்னைக்குன்னு பாருங்க போறோம். இன்னைக்கு கூட எப்படி அதுவும் பகவான் பார்த்துப்பான்னு பார்த்துக்கணும். அந்த மாதிரி முஞ்சவர்த்தி தர்மத்தை அனுஷ்டிச்சுருந்தவர் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்டவரை பெரிய பண்டிதராச்சே, இவர் ஏன் இது மாதிரி பண்ணணும், அவர் ராஜகுரு அங்க, அதனால பண்ணட்டமே, இவருக்கு இங்க வந்துட்டாக்க இவருக்கு சகல சமத்தையும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்ட வித்யாரண்யர். அடியேற்கே தெரிஞ்சு நாவல்பாக்கம் பெரிய சுவாமியை பத்தி சொல்றாங்க. எங்க ஆனாலும் சரி முஞ்சவர்த்தி தான் சுவாமி அப்படின்ற. அதே மாதிரியாக இப்ப சமீப காலத்துல 20-25 வருஷம் முன்னாடி காஞ்சிபுரத்துல தாசரதி சுவாமி இருந்தார், ஸ்ரீ ராமதாசரதி சுவாமின்னு. அந்த மகான் தேசிகனை தவிர்த்து வேற ஒன்னும் அவருக்கு தெரியாது. தேசிகன் தேசிகன் தேசிகன். அவர் வந்து காஞ்சிபுரம் வீதியில தேசிகன் ஸ்தோத்திர பாடத்தை தெரிவிச்சுட்டு போவார். அடியனுடைய வேட்டாத்து அத்தை, இவனுடைய அத்தை, அவதான் ஒரு பெரிய செப்பு பாத்திரம் கொடுத்தாலும்
அந்த பாத்திரத்தை இடுப்புல கட்டின்னு விடுவார். கட்டின்னு அவ பாட்டுக்கு சோதரப்பாடம் சேவிச்சுட்டே போவார். நிறைய பேர் அரிசி சேர்ப்பா. அந்த அரிசி எடுத்துட்டு அப்படியே தூப்புளுக்கு போயிட வேண்டியது. தூப்புள்ள போய் அங்க பரிச்சாரக்காகப்போ அவட்ட அந்த அரிசியை கொடுத்துடுவார். அதை சலுகை பண்ணி தேவப்பிரகாசனுக்கும் தாயாருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை கொடுப்பா. அதை கலந்து சாப்பிடுவேன். அவருக்கு முடிஞ்சு போயிட்டு தண்ணிக்காரி. அந்த மாதிரி இருந்தவர். இதுதான் ஒரு சிவைஷ்ணவ லட்சணமாக இருக்கணும். அதை பாராட்டிண்டு அதை அனுஷ்டிச்சுட்டு இருந்தவர் சுவாமி தேசிகன். அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்கா, அவர் வா உனக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு கூப்பிடுறார். ஆனால் சுவாமியோ அதை அங்கீகரிக்கல. அவருக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த முதல் ஸ்லோகம் வந்தது. க்ஷோணீகோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வாணல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான்ன மன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிஷ்சுணுமஹே யோசோ தயாலு புரா தானா முஷ்டிமுச்சே குச்சேன முனையே தத்தே ஸ்மவித்தே சதாம். என்ன அழகா இருக்கு பார்ப்போம். பிராசமாவும் இருக்கும், அர்த்த கற்பிதமாவும் இருக்கும். எவ்வளவு அபூர்வமான விஷயங்கள், எவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் இந்த ஒரு ஸ்லோகம். இதுதான் தேசிகன் ஸ்லோகம்ன்றது. நாம பார்த்துட்டு இருக்கிறது எங்க பார்க்கிறோம்? இந்த ஊர், இந்த பாரத தேசம். பாரத தேசத்துல நம்ம நாடு, நம்ம ஒரு மாநிலம், அதுல நம்ம ஊரு, நம்ம ஊர்ல நம்ம தெரு, நம்ம வீதியில நம்ம கிரகம், அதுல நாம இருக்கோம். அதுல கூட எனக்கு சொந்தம் இல்லை, அதுக்கு எத்தனை பேர் பங்கு, அந்த மாதிரி இருக்கும். அத மாதிரிதான் ஒரு ராஜ்யம் அப்படின்னாக்கா பெரிய பிரபஞ்சம். பெரிய பிரபஞ்சத்துல ஒரு கோணம், மூலம், ஒரு மூளை, ஒரு மூலையில இருக்கக்கூடியது. அந்த மூலைய கூட சரி, பாரத தேசம், அந்த பாரத தேசத்துல விஜயநகர சாம்ராஜ்யம்ன்றது என்னது? 100ல் 1 பங்கு. அந்த மூலையில 100ல் 1 பங்கு. 100ல் 1 பங்கு இருக்கிற இடத்த அவ அரசாள்றா, அவ பரிபாலனம் பண்றா, சாசனம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு எவ்வளவு அவளுக்கு அகங்காரம், எவ்வளவு கர்வம் அவளுக்கு. அப்படிப்பட்ட கர்வம் அகங்காரம் உடைய அவளை போய் அல்ப விஷயங்களெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கா. அவளை போய் நான் பாடணுமா? நான் பாட வேண்டியதில்லை. ஏன் நான் பாட வேண்டியதில்லை? அவளை பாடினா என்ன வந்துருச்சு? ராஜான்னாக்கா ரக்ஷகன் அர்த்தம். ராஜான்னா ரக்ஷகன் அர்த்தம். ஏன்னாக்கா அவங்ககிட்ட விஷ்ணு அம்சம் இருக்கு. அதனால ரக்ஷகனா இருக்கானோ இல்லையோ, அந்த ரக்ஷகனான ராஜாவை பாடுறதுல தவறு இல்லையே. அவன் தான் நம்மளை ரட்சிக்கிறான், அவனுடைய புஜபலத்துலதான் நம்ம இருப்போம் அப்படின்னு கேட்கலாம். அது தப்பு. ரக்ஷகன்றது இவாளெல்லாம் ஔபாதிகமா வர்றவா, சுவாபாவிகமான ரக்ஷகன். ஆள வந்தா பிதாத்வம் மாதாத்வம் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்தோத்திரத்வத்துல. அதுல சுவாமி தேசிகன் பிதா அப்படின்னு போட்டுட்டு ரக்ஷகான்னு அர்த்தம் பண்ணிட்டார். பிதாங்கிறதுக்கு ரக்ஷகா அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்டவன் ரக்ஷகன். சர்வேஷாமயவஹி லோகானாம் பிதா மாதாச்ச மாதவஹா அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிறார். எல்லா லோகத்துக்கும் தாயும் தந்தையுமாய் இருக்கிறவன் யார் அப்படின்னாக்கா பகவானான ஸ்ரீமன் நாராயணனே, மாதவனே. மாதவன் பிராட்டியோட சேர்ந்தவன் அர்த்தம். மாதவனே அப்படின்னு சாதிக்கிறார். அவனும் ரக்ஷகன். இவன் ரக்ஷகனா? இவெல்லாம் ரக்ஷகால் இல்ல. ஏன்னா க்ஷுத்ரமான ஜந்துக்கள் மாதிரி வாழலாம். ஏன் க்ஷுத்ரமான ஜந்துக்கள் சொல்ற அப்படின்னா,
இவா எப்படி இருக்கா தெரியுமா? தான் என்னமோ பெரிய ராஜ்யத்தையே சாதனம் பண்ற மாதிரியும், இதனால இந்த பிரபஞ்சமே தான் கீழே இருந்துடுற மாதிரியும் அப்படி அகங்காரப்பட்டு மமக்காரப்பட்டு இருக்கா. தேசிகன் உதாரிக்கிற ராஜ்யே கிருத்ரந்திய வித்வாம்சஹ மமத்வாசதசேதசஹ அகம் பான மகாபான மதமுத்தான மாத்ருஷாஹ அப்படின்னு சாதிக்கிறார். ஞானம் இல்லாதவாள் அவன்லாம் என்ன பண்றா தெரியுமா? அவித்வாம்சா, வித்வான்கள் இல்லவா, ஞானம் இல்லாததுனால ராஜ்யத்துல மாட்டிண்டு அப்படியே அந்த ராஜ்யத்துல மாட்டின்னு விட்டாவா. பந்தம், நம்ம எப்படி ஒரு குடும்ப சூழல்ல மாட்டின்னு நிக்கிறோமோ, பாசம் பந்தம்னாலே என்னது? கட்டுதான் அர்த்தம். அவித்வாம்ச கிருத்ரந்தி எப்படி தெரியுமா? மமத்வாசத சேதசா, என் ராஜ்யம், என்னுடைய பிரஜைகள், நான் தானே வாழ ரட்சிக்கிறேன் அப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்காவா. அகம் பான மகாபான, அகம் அப்படின்னு அகங்காரம்னு ஒரு இது இருக்கு அவளுக்கு. பானம் ஒரு சாராயம் மாதிரி போதையை கொடுக்கக்கூடியது. அந்த போய் அவ மாட்டின் முழிக்கிறா, மகாபானம் அது. அதனால அவள்லாம் மதமத்தாக அந்த போதையினால பைத்தியம் பிடிச்சு அலையிறாவா, பிடிச்சு அலையிறா. ஆனா நாங்கள்லாம் அப்படி இல்லை. மதமஸ்தான மாதிரிஷாக அப்படிங்கிற இது சுவாமி தான் இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஸ்லோகம் சாதிக்கிறார். நம்ம எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை ராஜ்யங்கள் இந்த லோகத்துல, சந்திர வம்சம், சூரிய வம்சம், அத மாதிரி பிற்காலத்துல நமக்கு தெரிஞ்ச சரித்திர ராஜாக்கள் எவ்வளவு பேர் இருக்கா. அவள்லாம் எத்தனை சக்கரவர்த்திகள், ரோஷ சக்கரவர்த்தி, ஹர்ஷ சக்கரவர்த்தி, எத்தனை பேரும் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அவள்னா இப்ப எங்க போனா? அவள்னா எங்க போனா? இப்போ ஒத்தனை கூட காணுமே, ஒத்தனை கூட காணும். சொல்றேன், மகாபலான் மகாவீரியான் அனந்த தன சஞ்சயான் கதான் காலேன மாதா கதாசேஷான் நராதிபான் அப்படின்னு சாதிக்கிறார். மகாபலசாலிகள், மகாவீதி அவளுக்கு இருந்தது. அத மாதிரி நிறைய தனம் ஐஸ்வர்யத்தை சேர்த்தா யுத்தம் பண்ணி ஜெயிச்சா, அவ்வளவு சேர்த்தா. அவளை இப்ப எங்க? கதான் காலேன மகதா, காலச்சக்கரத்துல அவ எல்லாரும் போய் சேர்ந்துட்டா. இப்ப என்ன ஆச்சு? அவள்லாம் கதாசேஷான் நராதிபான், கதைகள் ஆயிட்டா. அவள்லாம் உண்மையிலேயே அவள்லாம் இருக்காளா? இப்போ கதைகள் ஆயிட்டா. அந்த மாதிரி நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை பேர்ல எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கா, பெரிய பெரிய பரம பாகவதாள்லாம் இருந்தா. அவளும் என்ன எடுத்தோ கதாசேஷாலே ஆயிட்டா, கதைக்கு சேஷம். மற்றபடி அவள்லாம் இப்ப எங்க இருக்கா? அவ வம்சம் எங்க போச்சு? எந்த வம்சமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு காலத்துல எங்க பெரியவா அப்படி பண்ணா, எங்க பெரியவா இப்படி பண்ணா அப்படின்லாம் சொல்லிக்கலாங்களே தவிர்த்து இன்னைக்கு என்ன பண்ணிடும்? எதுவும் இல்லையே. அதனால இவன் க்ஷுத்ர ஜந்துக்கள் மாதிரி, க்ஷுத்ர ஜந்துக்கள். இதுக்கு நாங்கள்லாம் சொன்னாக்கா தவறு, இப்படி எதுவா அப்படின்னு. நமக்கு பிரதானமானவர் ஆழ்வார், நம்ம ஆழ்வார். அவர் என்ன சொன்னார்? அவர் அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முற்றத்தியம்பவிருந்தவன் கொடிசேர் துகளாய் போவர்கள் ஆதலில் நொக்கென கடிசேர் துழாய் முடி கண்ணன் கழல்கள் நினைமினோ அப்படிங்கிறார். கண்ணனுடைய திருவடியை நினைக்க கூடாதா? இந்த ராஜாக்கள் எல்லாம் நினைக்கிறீங்களே நீங்க. அவன் தான் எப்படி இருந்தா தெரியுமா? பெரிய சக்கரவர்த்தி. அவனுடைய கால்கள்ல அந்த சாமந்தக ராஜாக்கள்லாம் இருக்காங்க, சிற்றரசர்கள், கப்பம் கட்டுறவா, அவன் எல்லாரும் காலில் விழுந்துட்டு இருக்கா. ஆனா அவள்லாம் என்ன ஆச்சு? அப்படியே அப்பப்போ மோசம் அடிப்பா டமடமடமடமா அடிச்சு அவனை பத்தி ஆகாமோன்னு சொல்லிட்டே இருப்பா. கடைசியில் என்ன எடுத்து பொடிசேர் துகளாய் போவர்கள் அப்படி போயிடுவாமா. யாரா இருந்தாலும் சரி, எங்க பெருமாள் நினைச்சுக்கோப்போம், நமக்கு மகா சாம்ராஜ்யம் கிடைக்குமே. மகா சாம்ராஜ்யம் கிடைக்கிச்சு
இதை எதுக்கு நம்ம ஆசைப்படணும்? இது நமக்கு தேவையில்லை, இது நமக்கு தேவையில்லை. மகா சாம்ராஜ்யம் கிடைக்கிறதுன்னு அதுதான் நமக்கு முக்கியம். அதனால இந்த மாதிரி நீச்சமா இருக்கிறவா சின்ன ராஜாக்கள், சின்ன ராஜாக்களா இருந்து அவ ஏதோ ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சிருக்கா, அந்த ஐஸ்வர்யத்தை போய் நான் வாங்கி சாப்பிடணும்னாக்கா எனக்கு என்ன இது? அது அப்படிப்பட்டது எனக்கு வேண்டாமே, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. அதனால இந்த மாதிரி எனக்கு இந்த ராஜ்யங்களே வேண்டியதில்லையே, இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் தேவையில்லையே எனக்கு. அப்படி சொல்றாரு குலசேகர பெருமாள். நினைச்சுக்கோங்க, அவரே ராஜ்யத்தோடு இருந்தவர் தானே, அவரே ராஜ்யம். அவர் ஆழ்வார். குலசேகர பெருமாள்னே நம்ம சம்பிரதாயத்துல சொல்றோம், பெருமாள் திருமொழின்னே பேர் அவர் எழுதினதுக்கெல்லாம். அப்படி அருள்நிதி அவர். ஆனால் அவரே ராஜாவா இருந்தவர் தானே. ஆமா, அவ அண்ணா ராஜ யோகிகள். ஜனக மகாராஜர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி அவர் இருந்தவர்கள். அவர் இந்த மாதிரி அல்ப விஷயங்களுக்கெல்லாம் அவர் ஆசைப்படலையே. அவர் திருவேங்கடமுடையானை பத்தி பார்க்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தச்சூழ வானாடும் செல்லமும் மன்னரசும் யான் வேண்டே, தேனா பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறப்பும் விதியுடையேனாவே அப்படிங்கிற அந்த மாதிரி அவருக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே. கடைசியில் என்ன பண்ணாரு? குலதெய்வ படியா மாட்டாரு, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு முடிச்சாரு. அதனால அவருக்கு அது போர். கடைசியில் இன்னி வரைக்கும் எந்த ஊர்ல போனாலும் சரி, எந்த க்ஷேத்திரத்திலையும் சரி, கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாசல் குலதெய்வ படின்னே பேர் வந்துருச்சு. அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது அவருக்கு. அவரை நாங்க கொண்டாடுறோம். அப்படிப்பட்டவா நாங்க இதெல்லாம் ஆசைப்படுவோமா? இவாளெல்லாம் நாங்க நினைக்க கூட மாட்டோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இந்த மாதிரி சாதிக்க போறேன் சுவாமி. அதனால இப்படிப்பட்டவா நான் ஏன் சேவிக்கணும்? அதனால இந்த ராஜ்யம் அப்படிங்கிறதே ரொம்ப நீச்சமானது, நீச்சமான ராஜ்யம். இந்த ராஜ்யம் தேவையில்லை. இன்னொன்னு நாம என்ன சொன்னோம்? ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போவான்னு. ராஜ்யமே அப்படிதானே. ஒரு காலகட்டத்தில் இந்த ராஜ்யமும் போயிடும். நஸ்வரமான ஐஸ்வர்யம். இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அது பணம் வந்ததுன்னாக்கா எல்லாத்தையும் சாதிச்சுடலாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடியுமான்னா எதுவும் முடியாது. இது ஞானத்தை பத்தி சொல்லச்சே ஒரு வார்த்தை சொல்றது. அது ந சோரஹாரியம், ந ராஜஹாரியம், ந பிராத்ரு பாஜ்யம். இது திருடனால திருட முடியாது ஞானத்தை, வித்யாதனத்தை. அத மாதிரி ராஜாவால எடுத்துன்னு போக முடியாது, அல்லது அண்ணாதப்பிகள் பிரிச்சுன்னு போக முடியாது இந்த வித்யாதனத்தை. இன்னொன்னு வியயிக்கிறதே வர்த்ததையேவ நித்தியம். செலவழிக்க இந்த வித்யாதனமானது வளர்ந்துட்டே போகும். அதனால வித்யாதனம் சர்வதனா பிரதானம். இந்த வித்யாதனம் இருக்கே, இது அனைத்து தனங்களை காட்டிலும் வசந்த தனமா இருக்கு. இப்படி வசந்த தனமா இருக்கக்கூடிய ஞான தனம். அதுலயும் நாங்க எப்படிப்பட்ட ஞானிகள் தெரியுமா? பகவான் நினைக்கிற ஞானிகள். சுவாமி சாதிக்கிற தேவம் சேவித்துமேவ நிச்சயமே. அந்த பகவான நினைச்சுதான் நாங்க இருக்கோம். அப்படிப்பட்ட ஞானம் எங்களுக்கு உண்டு. எங்களுடைய ஞானம்ன்றது பகவானோட சேர்ந்த விஷயமான ஞானம் தான். சுவாமி உதாரணம் சொல்றாரு. நாச்சாதகிரி கௌபீனம் நம்சமசகாவகம் சுனப்புச்சம் இவ அனஸ்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம் அப்படின்னு உதாரிக்கிறார் தேசிகன். எதை மறைக்கணுமோ அதை மறைக்காது நாயினுடைய வாழ். அத மாதிரி ஒரு கொசு இதெல்லாம் கடிக்கிற சமயத்துல அதனுடைய வாழ் இருக்கு பாருங்க, அது ஒண்ணும் அதுக்கு உபயோகப்படாது. அதனால சுனப்புச்சமிவ அனர்த்தம். இந்த நாயினுடைய வாழ் எப்படி வெர்த்தமே இல்லை, வெர்த்தம், அதுக்கு பிரயோஜனமே இல்லையே. அந்த மாதிரிதான் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம். தர்மம்னா என்ன? பெருமாள் விஷயமான ஞானம் இல்லாமல்
வெறும் ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? அது தர்ம வர்ஜிதம். அதே பசுமாட்டோட வாழை பாருங்கோ, அது என்ன பண்ணும்? அழகா எல்லாத்தையும் மறைச்சுட்டு இருக்கும். அது மாதிரி கொசுவோ ஈயோ எது பூச்சிகள் வந்தாலும் வாழை ஒரு உதரும். உதறிச்சுனாக்கா அனைத்தும் பறந்து போயிடும். அதுக்கு உபகாரம் பண்ணுவது. அதனால அது எவ்வளவு சிரேஷ்டமானது. அந்த மாதிரியாக இந்த ஞானம்ங்கிறது நமக்கு உபயோகப்படுறதா இருக்கணும். அந்த மாதிரி தனம் தான் முக்கியம். நீங்க சொல்ற தனம் எது தெரியுமா? அது சோரகாரியம். திருடன் போயிடுவோம். ராஜா வரி கட்டுன்னுவான். வசந்த வஸ்து எல்லாம் எனக்கு தான் சொந்தம், அதெல்லாம் கொண்டா அப்படின்னு பிடுங்குவான். பிராத்தாக்கள் வந்தான்னாக்கா எனக்கு அதுல பங்கு உண்டு அப்படின்னுவாங்க. அது மட்டும் இல்ல, செலவழிக்க அது அழிஞ்சுட்டே இருக்கும். அதனால இது இந்த இந்த தனம் முக்கியமானது. இந்த தனமே முக்கியம் இல்லை. அதனால இந்த மாதிரி ஐஸ்வர்யமே எனக்கு வேண்டாவே. ஆனால் பகவான் இருக்கானே, அவனை சேவிக்கிறதுதான் ஆசைப்படுறோம். நாங்க ஏன் நாங்க அவனை ஆசைப்படுறோம் அப்படின்னாக்க, அவன் தயாளு. அவனுக்கு எங்களுக்கு என்ன தரணும்னு அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு என்ன தரணும்னு அவனுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் சர்வைக்கிறான் அப்படின்னால அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தயாளுவா இருக்கான். தயாளுவா இருக்கிறதுனால அவன் நமக்கு எது எது தேவையோ அது அத்தனையும் அள்ளி கொடுப்பான். எது எது தேவையோ அள்ளி கொடுப்பான். எனக்கு எது தேவைன்றது இல்ல, நமக்கு எது தேவையோ. நமக்குன்னாக்கா அவனுக்கு தெரிஞ்சது. அது நமக்கு எதை ஆசைப்படணுமோ அதை தருவானுங்க. அது நமக்கு எது தேவைப்பட்டதோ அப்படின்னாக்கா, நமக்கு எது அத்தியாவசியமோ லோகத்துல அதுதான் முக்கியம். இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்லாம் நாம் ஆசைப்பட்டோம்னாக்கா அதை கொடுத்துட்டு பெருமாள் விலகிடுவான். ஆனா பக்தியோட இருந்தா போதும். அந்த பக்திக்கு செவிசாய்ச்சி பகவான் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பானே. அப்படிப்பட்டவன் பகவான். அவன் தயாளுவா இருக்கானவன். அந்த தயாளுன்றத காமிக்கிறதுக்கு தானாமட்டி குச்சேலம். குச்சேலம் சேலம்னா வஸ்திரம்னு அர்த்தம். குச்சேலம் ரொம்ப கிழிஞ்சு போன வஸ்திரம், மோசமான வஸ்திரம், நல்ல வஸ்திரம் இல்ல. 27 நட்சத்திரத்துக்கு 27 குழந்தைகள் பிரயாசம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பகவத் சங்கல்பத்தினால பிறந்தது. அத்தனை குழந்தைகள், ஆகாரத்துக்கு வசதி கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவ அனுப்புறா, தேவிகள் அனுப்பிச்சுடுறா, உங்களுக்கு பரமாப்தராச்சே பால்ய ஸ்நேகிதராச்சே போயிட்டு வாங்க வர. இவருடைய அபிப்பிராயம் பணத்தை வாங்கணும்னா, ஆனால் மனசுல அந்த எண்ணம் இல்லையே. எந்த எண்ணமும் இல்லை அவருக்கு. எந்த எண்ணமும் இல்லாமல் பெருமாள்கிட்ட பெருமாள் பாக்குற, சந்தோஷப்படுற, பால்ய ஸ்நேகிதன் முதலாளியும் நினைச்சுக்கிறார். பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அந்த சமயத்துல ருக்மிணி பிராட்டி 2 பேருக்கும் அவருக்கு விசிறிட்டு இருந்தா. கிருஷ்ணனுக்கு, பகவானுக்கு திருவாளோட்டுக்கு எங்க பண்ணச்ச இவர் வந்துட்டு விசிற ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல இவர் 2 பேரும் பால்ய விஷயங்களை பேசுவாங்க. இல்லையோ, நமக்கு என்ன இங்க காரியம்னு பெருமாள் விட்டு அவ கிளம்ப பாக்குறா. அப்ப பெருமாள் சொன்னேரான், என்ன பார்க்க வரல, அவன் ஒன்ன பார்க்க வர, அதனால இங்கே இரு அப்படின்ட்டு அவ விசிறா. எனக்கு நீ என்ன எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டு தானே புடுங்கி எடுத்துக்கிற இந்த அவள் தானான்னு பேர் அதுக்கு சம்ஸ்கிருதத்துல. அதை எடுத்துக்கிறேன். ஒரு படி எடுத்து வாயில போட்டுக்கிறேன், இன்னொரு படி எடுத்து வாயில போட்டுக்கிறேன். தாரண பெருமாளுக்கு பிடிச்சது என்ன, அல்பமா இருந்தா கூட சரி, பக்தியா சமர்ப்பிச்சாக்கா அதுதான் அவனுக்கு ரொம்ப இதுவும். பக்தியினால சமர்ப்பிக்கிறது. பக்தி இல்லாததுனால, பிரீத்தி இல்லாம எதை கொடுத்தாலும் அவனுக்கு பிடிக்காது, வெறும் டப்னம். ஆனால் பக்தியினால கொடுத்ததுனால அவருக்கு பெருமாளுக்கு அவ்வளவு ஆனந்தம். எல்லாம் முடங்கி எடுத்து
திருப்பி ஆலிங்கனம் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுறாரு, கிளம்பி வந்துடுறாரு. அந்த காரியத்தை அவர் கேட்கல. எப்பேற்பட்ட யோகி அவர் வந்தது எதுக்கு? தன் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறதே அதுக்குதானே வந்தேன். ஆனா ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா அத்தனை ஐஸ்வர்யம் வந்துருச்சு. இவர் இருந்த குடிசையானது பெரிய மாளிகை ஆயிடுச்சு. அத்தனை பசங்களும் அவ்வளவு ஆபரணங்களோட இருக்கா. இவருடைய கர்ப்பிணி தேவிகள் அவ்வளவு அப்படி இருக்கா. இவர் வாழ்ச்ச அவ சந்தோஷப்பட்டு கட்சின்றான். எல்லாரும் நினைச்சாலும் பத்தியா ஐஸ்வர்யம் வந்துருச்சோ அதனால சந்தோஷப்பட்டு கட்டிக்கிறா அப்படின்னு. அதுக்கு அவ கட்டிக்கலையா. இவர் எப்படி ஒரு யோகியோ அத மாதிரி அவளும் ஒரு யோகி, யோகினி. என்ன யோகினி அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யம் அல்பம், அவளுக்கும் அது தெரியும். அவ கேட்டது எப்படியா இருந்தாலும் ஒரு மாதா தாயா என்ன பண்ணுவான்னா தன் குழந்தைகள் சாப்பிடாமலும் தான் மனசு கேட்காதே, அதுக்கு கேட்டது நிஜம். ஆனா அவளுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. அவளுக்கு அதெல்லாம் சேர்ந்துருத்தோம், அப்படியே பெருமாள் அனுப்பினவும் சேர்ந்துருத்தோம் அந்த நகைகள் எல்லாம். அவ அதனால இந்த காமத்தினால அவ கட்டிக்கல. ஏன் காமத்தினால கட்டிக்கலன்னா, அவ காமத்தினால கட்டிக்கின்றதுனால 27 குழந்தைகள். இதுல என்ன இருக்கு? அவளுக்கு அதெல்லாம் பெருசு இல்ல. அவ சொல்ற, நான் ஆலிங்கம் எதுக்கு தெரியுமா? சாட்சாத் பரமபுருஷனான எம்பெருமான நீ ஆலிங்கனம் பண்ணிட்ட. அவள் பரமபுருஷன் எனக்கு தெரியும். ஆனா நான் உம்முடைய தேவி கிரகிணி, நான் போய் தொட முடியுமா? ஆனா அந்த திறமையை ஸ்புரஷம் உமக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்புரஷம் எனக்கு கிடைச்சிடுத்தே, அது எனக்கு கிடைக்கணும். அதுக்கோசரம் தான் நான் அணைச்சுட்டேன் அப்படின்னா. பகவானுடைய தயை என்ன அழகா விளையாடுறது பாருங்க. இவ்வளவு ஐஸ்வர்யம் எல்லாம் வந்தது. அத ஆசைப்படல ரெண்டு பேருமே, செய்யறோ அல்லது அவருடைய தேவிகளோ, ரெண்டு பேரும் அது மாதிரி ஆசைப்படல. அவ ஆசைப்பட்டது என்னது? பகவானுடைய கருணையை ஒன்றையே ஆசைப்பட்டா. கருணையை ஆசைப்பட்டா. அந்த கருணையோ ஐகிகம் ஆமுஷ்மிகம் எல்லாத்துக்கும் அது உபயோகப்படுறது. அப்படிப்பட்டவராக பெருமாள் எழுந்துள்ளிருக்க. அவன் தேவனவன். தேவன்னாக்கா திவ கிரீடாயாம்னுட்டு தாத்து, விளையாடுறவன். எப்படி விளையாடுறவன்? இத மாதிரிதான் விளையாடுவான். இத்தனை நாளா படித்து எடுத்துட்டான். பெருமாள் வரட்டும். அப்பிரார்த்தின கோபாயே, அப்பிரார்த்தின கோபாயே தீர்மானிக்கிறேன். ஒருத்தன் பிரார்த்திக்காம பெருமாள் ரட்சிக்க மாட்டான், பிரார்த்திச்சாதான் ரட்சிப்பான். சொல்ற சர்வஜ்ஞோபிஹி விஸ்வேஷா சதா கார்மிகோபி சன்னு சம்சார தந்திரவாகித்வா ரக்ஷா அபேக்ஷாம் பிரதீக்ஷதே அப்படின்னு தெரிஞ்சு உதாரிச்சிருக்க ஸ்ரீமத் ரகசூத்திர. அவன் சர்வஜன், அவனுக்கு தெரியுமே நம்மளுடைய கஷ்டம் சுகம் எல்லாம் தெரியும். அவனுக்கு நமக்கு என்ன பண்ணணும் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன பண்றான் தெரியுமா? சம்சார தந்திரவாகியா இருக்கான். இங்கிருந்து அங்க ஐஷன் பேர் விடுறான். விடுத்த ஒரு வார்த்தை கேட்டு விட்டமே இவன். வியாஜ மாத்திரா வளம்பி அப்படிங்கிறது அறியணும் சார். அப்படிங்கிற வியாஜ மாத்திரா வளம்பி, ஏதோ ஒரு வியாஜத்தை தான் எதிர்பார்க்கிறான் அவன். கதஞ்சித் உபகாரேன கிருத்தேனைக்கேன துஷ்யதி. கதஞ்சித் உபகாரேன, ஏதோ ஒரு உபகாரம். அந்த ஏதோ ஒரு உபகாரத்தை ஒண்ணு பண்ணினாலே போறோம். உபகாரம், பெருமாள் உபகாரம் நினைக்கிறேன். அவன் உபகாரம், உபகாரம்னாக்கா என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ உதவி பண்ணதான் அர்த்தம். அப்படி பகவான் நினைக்கிறான் அவன். அவனுடைய சௌசல்யம் எவ்வளவு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட தேவனாச்சே. சௌசல்யம் எப்படி இருக்கணும்? இறங்கி வரதோடு இருக்கணும். ஆனா இங்க இறங்கி வரதெல்லாம் இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்? நாம கைய கூப்புறது கூட அவன் என்ன பண்றான்னாக்கா உபகாரமா நினைச்சுடுறான். எனக்கு உபகாரம் பண்ணானே அப்படின்னு அவன் சொல்றான். அவன் எனக்கு உபகாரம் பண்ணான்னு சொல்ற அளவுக்கு இருக்காருனாக்கா பெருமாள் அவருடைய சௌசல்யமும் சௌலபியமும் வாத்சல்யமும் எல்லாம் எப்படி கலந்து இருக்கிறது. பெருமாள் 9ஆம் அத்தியாயத்துல சாதிக்கிறார். இவாள்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். உபாசகெல்லாம் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டா. நான் வாழ்க்கை என்ன கொடுத்தேன்? வெறும் மோட்சம் கொடுத்தேன்.
எல்லாத்தையும் அவ கொடுக்குறாரு. பிரியோகி ஞானினகா அத்தியர்த்தம், நான் அத்தியர்த்தம் பிரியமா இருக்கேன் ஞானிகளுக்கு, எனக்கு அவன் பிரியமா இருக்கான். அவ அத்தியர்த்த பிரியனா பாக்குறா என்ன, நான் அவளை பிரியமா பாக்குறேன் அப்படின்னாக்கா அவர் தான் நம்மள பாக்குறார். ஆனா பகவான் என்ன நினைக்கிறான்னாக்கா நாம அப்படி அவன்கிட்ட ஒழுகுறோம் பக்தியோட அப்படின்னுட்டு பெருமைப்படுற. அத்தியர்த்த பிரியனா இருக்கானே என்கிட்ட, அவனுக்கு நான் என்ன கொடுத்தேன், வெறும் மோட்சம் அப்படிதானே கொடுத்தேன். அங்க பாஷ்யம் 9ஆம் அத்தியாயத்துல கீதா பாஷ்யத்துல இத மாதிரி நான் கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் மோட்சம், ஆனால் அவன் பண்ணின உபாசனை இருக்கே உபாயம் அது அப்படியே இருக்கு. நான் கொடுத்தது கொஞ்சம் தான், மோட்சம் ஒண்டிதான் கொடுத்திருக்கேன், இன்னும் நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கே. அவோ எனக்கு கோவிந்தான் கூட்டா, கோவிந்தா துவாரகா நிலையா அச்சுதா அப்படின்லாம் கூட்டா ஆகும், துவாரகா நிலையா அச்சுதான்லாம் கூட்டா ஆகும். திரௌபதி அவளுக்கு நான் என்ன பண்ணினேன், வெறும் வஸ்திரத்தை கொடுத்துருக்கேன் அவ்வளவுதானே, அவ மானத்தை காப்பாத்துன அது மட்டும் தானே. ஆனா அவ கூட்ட பேருக்கெல்லாம் எனக்கு கடன் ரிணம் பிரவர்த்தவியோமே அப்படிங்கிற, எனக்கு என்னுடைய கடனானது எரிண்டே போயிடுத்தே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறார் பெருமாள். அந்த மாதிரி தேவம் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட தேவன், விளையாடுறான். எப்படி விளையாடுறான், நம்மளோட சேர்ந்து விளையாடுறான். நம்மளை கஷ்டப்படுத்துறது அவனுக்கு இஷ்டம் இல்லை, ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கிறான். என்னை கூட்டுட்டா போறது. இதெல்லாம் இவனுக்கு வந்ததில்ல, அவளுக்கு வந்தது. பிதா மாதாச்ச மாதவாக, மாதவன் பிராட்டியோட கூடின அவதான் அதை காமிச்சு கொடுக்கிறார். ஐஸ்வர்யமக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைசித் அஞ்சலி பரம் பகதே விதீர்ய அஸ்மைன கிஞ்சித் ருஜிதம் கிருதமித்யதாம்ப கிம் லஜ்ஜசே கதயகோயமுதார பாவஹ. உன்னுடைய அவதாரியத்தை என்னன்னு கொண்டாடுறதுமா ஸ்ரீவனரத்ன கோஷத்துல பராதரப்பட்டு அனுகிரகிக்கிறேன். ஒருத்தன் கையதான் கூப்பிருக்கான், வெறுமை கைய கூப்பினான், கைய கூப்பிடுறதுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாவும். அத மாதிரி அக்ஷரகதி கைவல்ய அனுபவம் அதையும் கொடுத்துட்டா, பரமபதம் அதையும் கொடுத்துட்டா. இந்த மூணுத்தையும் கொடுத்துட்டு ஐயோ இவன் என்னை இப்படி கை கூப்பினானே, இவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் என்னதான் பண்றேன் அப்படின்னு நீ மந்தாஹாசம் பண்றது, நீ வெக்கப்படுறியா, நீ லஜ்ஜப்படுற மாதிரி இருக்கே. கிம் லஜ்ஜசே கதைய கோயம் உதார பாவக, உன்னுடைய ஔதாரியத்தினுடைய எல்லைகளவே தெரியலையே, இப்படியா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுற பராசரப்பட்ட. அதையே சுவாமி மாதாதேவி சுமதி பகவான் சாதிச்சார். அதை அத்தனையும் சேர்த்து வச்சு இன்னைக்கும் சரி நம்ம பெருமாள் வியாஜ மாத்திரா அவளம்பியா இருக்கான். அவளாலதான் அவ சொன்னான், உங்ககிட்டதான் நான் ஆண்டதும் செய்யும் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டேன்னு அவ சொன்னான். ஆனா அவ நடந்துட்டதை பார்த்து பெருமாள் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு அனுப்பிக்கிறாருனாக்கா அந்த பெருமாளுடைய சௌலபியத்தையும் சௌசல்யத்தையும் என்ன சொல்றது. அப்படிப்பட்ட பகவானையே நாங்க சேவிப்போம். தேவம் சேவித்துமேவ நிச்சயமகே யோசௌ தயால புரா புரா தானா முஷ்டு முச்சையில முனையே. அந்த கிழிஞ்ச துணி அதுல எப்படி கிழியாத இடமா பார்த்து அப்படி சுத்தி இப்படி சுத்தி முடிச்சு போட்டு வச்சிருக்க, அதுல எடுத்துட்டு ஒரே புடுங்குறார், புடங்கி எடுத்து சாட்டார். அந்த குச்சேல முனிவருக்கு வித்தேஷதாம் குபேரனாக ஆக்கிட்டேராம். ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அதிபதி குபேரன் சொல்லுவா. அவனுடைய இதையே இவர் கொடுத்துட்டே இருந்தாக்கா எவ்வளவு விசேஷம் அது. தத்தேஸ்த வித்தேஷதாம், அந்த ஐஸ்வர்யாதிபதித்துவத்தையே கொடுத்துட்டேரே இவர். அப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்கிறது எனக்கு முக்கியமா, அல்லது இந்த மாதிரி சாதாரண சுத்தர ஜந்துக்கள் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராஜாக்கள், சின்ன சின்ன ராஜ்யங்கள் அல்ப விஷயமாக அவளை பத்தி ஸ்லோகம் எழுதணும். நீ இந்திரன், நீ சந்திரன், நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன் நான் எழுதணும்.
அப்படிலாம் எழுதி நான் சம்பாதிக்கிறவன்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நான் சம்பாதிச்சு நான் அனுபவிச்சேன்னாக்கா எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போறது? அதனால இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணாருனாக்கா வைராக்கிய பஞ்சகத்தை இந்த முதல் ஸ்லோகத்தை அனுப்பிச்சார். இது ஸ்திரம் கிமாலம் பவேதுன்ற ஸ்லோகம் தான் ரெண்டாவது ஸ்லோகம், அதுதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் கூட இந்த முதல் ஸ்லோகத்தை தனியா அமைச்ச, அதன் பிறகு ஐந்து ஸ்லோகங்களை தனியா அமைச்ச அப்படின்றதுனால அந்த கிரமமா எடுத்தது. அதனால இது போருமே, எனக்கு இந்த பகவானுடைய அனுகிரகத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் வேண்டியதில்லை, இதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை சேர்ப்போம், அதனுடைய தாத்பரியத்தையும் பார்க்கலாம். ஷோணீகோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வாணல க்ஷுப்யக்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான்ன மன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிஷ்டினுமஹே யோசௌ தயாலः புரா நானாமுஷ்டிமுச்சே குச்சே நமுனையே தப்தே ஸ்மரித்தேஷதாம். ஷோணி பூமண்டலம், பிரம்மாண்டமான பூமண்டலம். அதுல கோணம் ஒரு மூளை, அந்த மூளையில ஒரு 100 அம்சம் 100 பிரியுங்கோ. அதுல ஒரு பிரிவு சின்ன ஊர், அதுல பாலனம் பண்றேன், பாலன கலா நான் ரட்சிக்கிறேன், நான் இந்த மாதிரி இது பண்றேன், ராஜ்ய பரிபாலனம் பண்றேன், சாசனம் பண்றேன் அப்படின்னுட்டு துர்வார கர்வ அனல துர்வாரம் அவளால நிவர்த்திக்கவே முடியாதான், அது தள்ளவே முடியாது. அந்த மாதிரி அவ மாட்டின் முழிக்கிறா இந்த கர்வத்துல. அதனால அந்த கர்வம்ன்றது இருக்குது பாருங்க, அதுவே ஒரு நெருப்பு மாதிரி இருக்கிற வாழ்க்கை. அதனால என்ன இருந்தது, க்ஷுப்யத் குழப்பம் அடைஞ்சிருக்காவா, குழப்பம் அடைஞ்சிருக்கா. என்ன குழப்பம்? யாரு பண்டிதன், யாரு பாமரன், யாருக்கு என்ன கொடுக்கணும் எதுவும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாம அல்ப விஷயங்களெல்லாம் சந்தோஷப்பட்டு அள்ளி கொடுத்துட்டு கடைசியில அவ ஒண்ணும் இல்லாம போயிடுவாவா. இப்படி இருக்கக்கூடிய க்ஷுப்யத் அவள்னா எப்படி தெரியுமா, க்ஷுத்ர அவள்னா அல்பா, நீச்சமானவா, அல்பங்கள் திராவிகள் மெய்கிறா பாருங்க, அந்த மாதிரி அது அல்பமானவாவா. அவள்னா யாருன்னு நரேந்திரா, அதை ஒரு சின்ன ராஜ்யம், அந்த சின்ன ராஜ்யத்துல மொத்தமே ரொம்ப குறைவான மனுஷால் இருப்பா. அவளுக்கு நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், அவள் எல்லாம் குறிச்சுட்டு இருப்பா. அவளை பத்தி சாட்டு ரச்சனா, சாட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவ மனசு குளிர்ற மாதிரி, அவ மனசு குளிரணும், அந்த குளிர்ற மாதிரி சொல்லிட்டா போறோம், சந்தோஷப்பட்டு அள்ளி கொடுத்துருவா. ஒரு ராஜா இருந்தான், அவங்கிட்ட ஒரு கவி வந்தான், ராஜாவை பார்த்துட்டு திடீர்னு பாட ஆரம்பிச்சுட்டான். அகம் சத்துவம் ச ராஜேந்திர லோகநாதா உபாவபி அப்படின்னா, ராஜா நானும் நீங்க 2 பேரும் லோகநாதாள். ராஜா உடனே கோவம் வந்துருச்சு, நான் தான் இந்த லோகத்துக்கே நாதன், நீ நாதன் ஆகிட்டு. உடனே அவன் சொன்னான் கவி, பகுவிரீகி ரகம் ராஜன் ஷஷ்டி தத் புருஷோ பவான் அப்படின்னா, லோகமே எனக்கு நாதன், லோகமே லோகத்தையே நாதனாக உடையவன் நான், எல்லாத்தையும் பெற்று எடுக்கிறவன் அர்த்தம். ஆனா நீ எப்படி தெரியுமா, லோகத்துக்கெல்லாம் நாதன், லோகஹ நாதஹ யஸ்யசஹ லோகநாதஹ பகுவிரி சமாசம். லோகம் நாதன் யாருக்கோ அவன் இந்த கவி பகுரி. அதனால பகுரீகி ரகம் ராஜன், நீ ஷஷ்டி தத்புருஷம், லோகஸ்ய நாதஹ லோகானாம் நாதஹ. அதனால நீ எப்படின்னா ராஜாவுக்கு உச்சி கொடுத்து போயிடுத்து, அள்ளி அள்ளி கொடுத்துட்டான், அதுக்குதானே வந்தான் அவன். அதனால இந்த சிந்தனை வரணும். இந்த சிந்தனை வந்துருச்சுன்னாக்கா அல்பமான விஷயங்கள்ல தான் போயிட்டு இருக்கும். ஆனா
சாடு ரச்சனா தன்யான் அந்த மாதிரி சமர்த்தி அடைஞ்ச வாழ்ந்தா இருக்கா பாருங்கோ. அவளை என்ன மன்னியாமஹே வித்யாரண்யனே நினைக்க மாட்டேன்ட்டார் அவர். மீறே அப்படிப்பட்டவர் தான். அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆனால் அவர் சன்னியாசி தான் அவர் வித்யாரண்யர். ஆனாலும் அவருக்கு பணம் தேவையில்லை. இவர் கிரகஸ்தர், இவருக்கும் பணம் தேவையில்லைங்கிற. கிரகஸ்தனா இருந்தாலும் பணம் தேவையில்லை இவருக்கு. அவர் சன்னியாசியா இருந்தாலும் தேவையில்லை. அதனால நான் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். என்ன மன்னியாமைகே, நாங்க அதெல்லாம் சிந்தனை கூட நினைக்க மாட்டோம். வேற என்னதான் பண்ணுவீ? தேவமேவ சேவிதும் நிச்சுணுமையே. தேவமேவ, தேவன் யாரு அப்படின்னாக்கா ராஜாதிராஜ சர்வேஷாம் விட்டுல் பிரம்மமயோ மகான் அப்படிங்கிறது இதிகாச புராணங்கள்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜாதிராஜனான தேவன், அந்த பெருமாள் விளையாட்டா எல்லாத்தையும் பண்றவன். விளையாட்டா எல்லாத்தையும் பண்றவன்றது விசேஷமான வாக்கியம் அது. ஏன்னா இந்த ராஜாவால தன்னால எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் ஆளை வச்சுட்டு தான் பண்ணணும். பகவான் அப்படி இல்லை, அனாயாசமா விளையாட்டா எல்லாம் பண்ணிடுவான். லீலே அப்படின்னு லீலாங்கிறதுக்கு உத்தம சுவாமி வியாக்கியானம் பண்றார். அனாயாச வியாபாரோ லீலா அப்படின்னு சாதிச்சார். அனாயாசமான வியாபாரம் நம்மளால மகாயாசத்தினால கூட பண்ண முடியாது, அத பகவான் அனாயாசமா பண்ணிடுவான். அப்படிப்பட்ட லீலை அது. அப்படின்றதுனால அந்த தேவனையே நாங்க சேவித்தும் நிச்சயமையே நாங்க சேவிக்கணும். அதுதான் நிச்சயிச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? எவன் யக தயாளு, அவன் தயாளுவா இருக்கிறதுனால எப்பொழுதும் தைக்க இதுவா இருக்கான். சபை நடந்தது. ஒருத்தர் அப்படின்னுட்டு எங்க மாமனாரா வகைரா சந்தேகம் கேட்டா, இத மாதிரி பெருமாள் பரம தயாளுவாச்சே, ஏன் நிகிரகம் பண்றான்? அனுகிரகமே பண்ணிட்டு போலாமே, ஏன் நிகிரகம் பண்றான் அப்படின்னு சபையில கேட்டப்போ அதுக்கு நவல்பாக வரதாச்சார சுவாமி சாதிச்சார், பகவான் நிகிரகம்ன்றது ஏறிட்டதுதான், அனுகிரகம் தான் அவனுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு சாதிச்சார். அதனால நிகிரகம்ன்றது ஏறிட்டுக்கிறது, அது தேவையில்லை. அது எதுக்கு அப்படின்னா நம்மளெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருதுதான். குழந்தைகளை நாம் மிரட்டுறமே, அத மாதிரிதான் அது. வசுதாக பகவானுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா இந்த அனுகிரகம் தான். நிகிரகம்ன்றது ஏதோ தண்டனை சிக்ஷை பண்றதுக்கோசரம், அந்த சிக்ஷை கூட நமக்கு நல்லதே கொடுக்க முடியும். அதனால ரிபுஷ நிகதே நேவ ஹிதத்தா அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி. எதிரிகளை அடிக்கிறது கூட ஹிதத்தை கொடுத்துருவே. அதனால தயாவா எழுந்துள்ளிருக்கானவன். அந்த தயை இருக்கிறதுனாலதான் அவனுடைய சௌசல்யமும் வாத்சல்யமும் எல்லாம் சேர்ந்து நமக்கு கொண்டு வருது. அதனால தயாளு அந்த அசௌ அவன் புறா முன்பு கிருஷ்ணாவதாரத்துல தானா முஷ்டி முச்சே, தானா அவள் அது 2-3 முட்டி முடிச்சு தன் கையால 2-3 பிடி எடுத்து கொடுத்தாரு. அவர் குசேலர் கொடுத்தார். அதை வாங்கின்றார் பெருமாள். அதை வாங்கின்றதுக்கு பிரதிபலன் என்னாச்சு அவருக்கு? என்ன குசேல முனையே அவருக்கு பாவம் சுதாமன்னு பேரு. அப்படிப்பட்டவருக்கு வஸ்திரத்தை வச்சுட்டு குசேலர்னு பேரு இருந்தது. உண்மையிலேயே அவர் குசேலர் இல்லை, அவர் மனசுனால சுத்த அம்பரத்தை சாத்தின்னு இருக்கிறவர், நல்ல வஸ்திரத்தை சாத்தின்னு இருக்கிறவர் அவர். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, இதனால இந்த வறுமை, லௌகிகமான வறுமை, அவருக்கு வைதிகமான ஆமுஷ்மிகமான பெருமை இருந்தது, கௌரவம் இருந்தது, எல்லா ஐஸ்வர்யமும் அவருக்கு இருந்தது. ஆனால் இந்த லோகத்துல மாத்திரம் வறுமை அப்படி படிச்சுட்டு அவருக்கு. அதனால அவர் குசேலரா போனேன். அந்த குசேல முனிக்கு மகாத்மா அவர், அவருக்கு வித்தேசதம் தத்தேஸ்ம, வித்தேசதம் குபேரனாவே இருக்கிற மாதிரி அனுபவிச்சேரே. அப்படியானாக்கா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் பகவான். அதனால பகவானுடைய அனுகிரகம் தவிர்த்து வேற என்ன வேணும்? இவர் குஜேலர் எதையுமே எதிர்பார்த்துட்டு வரல, அம்சாலை தவிர்த்து எதையும் அவர் கேட்கல.
ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? பெருமாள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் தப்ப சாப்பிடுவோம். நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், என்னுடைய பலமும் உனக்குதான், நான் உபாயத்தை அனுஷ்டிச்சாலும் உனக்குதான், பலனும் உனக்குதான். அகம் மத்ரக்ஷண பரகா மத்ரக்ஷண பலம்தான் நம்ம மேல, யாருக்குன்னு ஸ்ரீபதய தேவே அப்படின்னு தான் சொன்னோம். எல்லாம் அவனுக்கு தானே. அந்த சிந்தனையில இருந்தோம். அந்த சிந்தனையில இருந்தாக்கா எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். இத நம்ம சொல்லல, தேசிகன் சொல்லல, தேசிகன் உதாகரிக்கிற ஷரீராரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சேவ அனுரங்கிகானு ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்த்த பிரதோகரி. நீங்க எனக்கு இந்த ஐஸ்வர்யம் வேணும்னாக்கா அந்த ஐஸ்வர்யத்திலையும் குறைவாதான் நம்ம கொடுப்பேன் பெறுவான். எது வேணும்னு கேட்கிறோமோ அது குறைவா இருக்கும். மோட்சத்தை கேட்டுடுவோம். மோட்சத்தை கேட்கறது, மோட்சம் என்ன அர்த்தம்? சம்சாரத்திலிருந்து விடுபடுதல், அவ்வளவுதான். அதை கேளுங்க. அதை கேட்டாக்கா அதுக்கு என்ன என்ன தேவை? உபாயத்தை நொட்டிக்கணும். உபாயத்தை நொட்டிக்கணும்னா உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்கணும்னாக்கா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்கணும்னாக்கா போகங்கள்லாம் தேவை. போகங்கள்லாம் தேவைன்னா அதுக்கு ஐஸ்வர்யம் வேணும். அத்தனையும் கொடுத்துருவான் பகவான். சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சைவ ஆணுலங்கிகான், இதெல்லாம் அதை தொடர்பு படுத்தி வருது, மோட்சத்துக்கு தொடர்பு படுத்தி வரக்கூடியது. அதனால மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இந்த மாதிரி உபாசகாலுக்கு எல்லாத்தையும் அனுகிரகிச்சிருவாங்க. அதை ஆசைப்படும்போது, அதனால பகவானுக்கு நம்ம எதை அபேட்சித்தாலும் மோட்சம்னு அபேட்சிக்கிட்டோன்னே எல்லாமே கிடைச்சிடும். அது போரும். இந்த மாதிரி அல்ப ராஜாக்கள்கிட்ட போய் இதை பண்றேன், சோகம் பண்றேன், உன்னை பத்தி கவிதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்க வேண்டாம். இது தேசிகன் தனக்குன்னு எழுதினதுன்னு நினைக்க வேண்டாம், நமக்குன்னு எழுதியிருக்க. நம்முடைய ஜீவனத்துல நாம் எப்படி இருக்கணும் அதற்கோசரம் இத மாதிரி தேசிகன் அனுகிரகித்தது. எல்லாம் மகான்கள்லாம் தான் எழுதினத அப்படியே விட்டுள்ளாமே, அதை காப்பாற்ற வேண்டியது இல்லை. ஏன் இதை காப்பாத்திருக்காருனாக்கா இந்த மாதிரி வைராக்கியம் நமக்கு வரணும். பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி, அந்த மாதிரி இருக்கணும். பரமாத்மா கிட்டேயே நமக்கு ஆசை இருக்கணும். ஆனால் அபரமாத்மாக்கள் பரமாத்மாவுக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் நமக்கு விரக்தி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பெரியவெல்லாம் அனுஷ்டிச்சு காமிச்சிருக்கார். அதை பண்ணுங்கோ அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஷோடி கோணசதம்ச பாலன கலா துர்வாத கர்வாடல க்ஷுத்ர நரேந்திர சாடரஜனா தன்யான்னமன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிச்சுனுமஹே யோசோ தயானுஸ்புரா நானாமுட்டிமுச்சே குச்சே ரமுணயே தத்தே ஸ்மவித்தேஷதாம். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.